ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம 5th டே ஆஃப் சீரீஸ் 16ல இருக்கோம். அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக இந்த சீரீஸ் போட்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் சிம்பிள் எக்ஸசைஸ் வயசானவங்களுக்காகவே உட்காந்து பண்ணுற மாதிரியும் பண்ணலாம், நிந்தன் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். அதனால இன்னைக்கும் கொஞ்சம் சிம்பிளான எக்ஸசைஸ் தான். ஆனால் 2 கையையும் காலையும் சேர்த்து தான் பண்ண வேண்டியிருக்கும். பண்ணி காமிக்கிறேன், ஃபர்ஸ்ட் பாருங்க, நீங்களும் பழகி பாருங்க. முடிச்சதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி பேசலாம். ஓகே, ஸ்டே டியூன்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸோட ஒரு கால் மட்டும் தூக்கி பாருங்க. ஓகே, நிதானமாக பண்ணுங்க. ஒரு 5 தடவை பண்ணி பாருங்க, ஒரு பக்கம் கால் மட்டும். இது ஈஸியாக வந்ததுன்னா கையை விட்டுட்டு பண்ணி பாருங்க. பண்ண முடியல, பேலன்ஸ் இல்லைன்னா பிடிச்சிக்கோங்க. எனி டைம் பக்கத்தில் செவுரு இருக்கு இல்லையா, அதனால் பயப்பட வேண்டாம். ஸோ சப்போர்ட் இல்லாமல் ஒரு தடவை 5 தடவை பண்ணி பாருங்க. முடியும்னா அடுத்தது என்ன ஸ்டெப்புன்னு கேட்டிங்கன்னா, பிடிச்சிக்கோங்க. இந்த கையை லைட்டாக காலையும் தூக்கிட்டு கையை கொண்டு வர பாருங்க. ஓகே, இது வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கை முட்டியை லைட்டாக இந்த பக்கம் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. ஓகே, ட்ரை தான் பண்ண சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஓகே, இது வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா இந்த முட்டியும் கால் முட்டியும் தொடறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பாருங்க, நிதானமாக பண்ண டச் ஆகிடும், வேகமாக பண்ணாதீங்க. ஓகே, 2 முட்டியும் ஜாயின் பண்ணிட்டு கொண்டு போங்க. பார்த்தீங்களா, ஈஸியாக வரும். ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபஸ்ட்டு நம்ம காலை உயர்த்தி பார்த்தோம், பேலன்ஸ் வச்சுட்டு தான். அடுத்தது கை ஆக்ஷனும் சேர்ந்து பண்ணோம். அப்புறம் முட்டியை மட்டும் கொஞ்சம் க்ராஸாக கொண்டு வர ட்ரை பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டச் பண்ணுறோம் 2 முட்டியும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா கட்டாயம் பண்ண முடியும். மோரோவர் நம்ம கை ஒரு சப்போர்ட்டுக்காக செவுத்துல வச்சுருக்கோம். இது பண்ண முடிஞ்சவங்க அடுத்தது டைரெக்டாகவே இப்படி பண்ணி பார்க்கலாம். சப்போர்ட் இல்லாமே உங்கள் உடம்பை இப்படி காலை கூட்டு மேலே எடுத்துன்னு வந்து கையை கொண்டு கீழே கொண்டு டச் பண்ணுற மாதிரி. ஓகே, சப்போர்ட்டோடையே பண்ணுங்க. முடிகிறவங்களுக்கு தான் சொல்கிறேன் சப்போர்ட் இல்லாமல்னு. அவ்வளோதான், ஒரு பக்கம் 10 தடவை பண்ணிக்கலாம். இதே தான் அடுத்த காலுக்கும் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு காலை மட்டும் தூக்கி பார்க்குறேன், சப்போர்ட்டோட தான். ஒரு 5 தடவை ஸ்லோவாக பண்ணலாம். இப்போ சப்போர்ட் இல்லாமையும் ட்ரை பண்ணலாம். ஓகே, அடுத்தது என்ன பண்ணுவோம், கை ஆக்ஷனும் சேர்ந்து பண்ணலாம். சாதாரணமாக ஜஸ்ட் வந்து தொட்டு பாருங்கள், ஃபிங்கர்ஸால் முட்டியை தொடுற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க. ஒரு கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். ஓகே, அடுத்தது கையை இப்படி ட்ரை பண்ணுங்க, ஆனால் தொட வேண்டாம். ஓகே, காலை மட்டும் தூக்குங்க, தொடாதீங்க. ஓகே, அடுத்தது தான் நம்ம டச் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். நிதானமாக பண்ணலாம். அவ்வளோதான், ஒரு 3-4 டைம்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். பேலன்ஸ் இல்லாமல் ட்ரை பண்ணுறவங்க அப்படியே பண்ணுங்க. ஓகே, ஓகே, அவ்வளோதான். இதையே ரொம்ப முடியாதவங்க உட்கார்ந்த மாதிரியும் பண்ணலாம். எப்படின்னு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு ஸ்டூலில் உட்காந்துருக்கேன்னா சப்போர்ட் பக்கத்தில் எப்பயுமே செவுரு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வயசானவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு காலை மட்டும் தூக்க ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 தடவை. ஓகே, பிடிச்சிட்டே பண்ணுங்க, ரொம்ப முடியாதவங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தது கையை வந்து டச் பண்ணிட்டு போங்க. ஓகே, இதுக்கு அடுத்தது இந்த முட்டி ஸ்லைட்டாக க்ராஸாக கொண்டு வர பாருங்க, ஆனால் டச் பண்ண வேண்டாம். ஓகே, உடம்பு க்ராஸாக வளையறதுக்கு பார்க்குறோம். இது பண்ணதுக்கு அப்புறமா பிடிச்சிட்டே தான் பண்ணணும், எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பண்ணதுக்கு அப்புறமா க்ராஸாக டச் பண்ணுங்க. ஓகே, அவ்வளோதான். இது உட்காந்து பண்ண முடியும். நிதானமாக நம்ம நிற்கும் போது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னோமோ அதே தான் உட்காந்து பண்ணும்போது. ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த காலுக்கு பண்ணலாம். பாருங்க பாருங்க, சப்போர்ட் வச்சுக்கிறோமா. ஃபஸ்ட்டு காலை மட்டும் தூக்கணும் ஒரு 5 டைம்ஸ். இது ஈஸியாக வந்ததுக்கு அப்புறமா கையை ஒரு தொடுற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க, ஒரு 5 தடவை. அடுத்தது இந்த முட்டியை இந்த பக்கம் கொண்டு வரலாம், டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
காலை தூக்கிட்டு கையோட இந்த முட்டி மட்டும் இந்த பக்கம் வரா மாதிரி பாருங்க. அடுத்தது இந்த முட்டியும் டச் பண்ற பாயிண்ட் பண்ணணும். ஓகே, நிதானமா பண்ணுங்க, அவசரமே இல்லை. 5 தடவை பண்ணா போதும். ஓகே, இது ஃபுல் பாடி ஒர்க் அவுட் உட்கார்ந்த மாதிரியே பண்ண முடியும். ஓகே, முடிச்சிட்டோம். இதோட பெனிஃபிட்ஸ்லாம் இப்போ தெரிஞ்சுக்கலாமா? வயசானவங்க, சர்ஜரி முடிச்சுட்டு வீட்டோட இருக்கவங்க, ஹெவியாக இருக்கவங்க, குழந்தை பிறந்துட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணுறவங்க, ப்ளஸ் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள், இவங்கெல்லாம் இந்த எக்ஸசைஸை பண்ணலாம். உட்காந்தும் பண்ணலாம், நின்று சப்போர்ட்டோடையும் பண்ணலாம், நின்று சப்போர்ட் இல்லாமையும் பண்ணலாம். பக்கத்தில் செவர் இருக்கா மாதிரியோ இல்லை ஃபர்னிச்சர் ஏதாவது இருக்கா மாதிரியோ பார்த்துட்டு பண்ணுங்க. பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கை, கால் மற்றும் உடம்புக்கானது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கை ஆக்ஷன் இருக்குது, கால் ஆக்ஷன் இருக்குது. டார்சோ பொசிஷன் இந்த பாடிக்கான ஆக்ஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முட்டியும் கால் முட்டியும் சேர்ந்து டச் பண்ண வரும்போது உடம்பை நம்ம குறுக்கி திருப்பி நேராக கொண்டு வரோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த பகுதியும் இன்வால்வ் ஆகுது. ஸோ ஃபுல் பாடிக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். சும்மாவே உட்காந்துருக்கோம், வீட்டில் ஒன்றும் வேலை பண்ணுறதுக்கே இல்லை, ஏன்னா வயசாயிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது சர்க்குலேஷனை நம்ம தொடர்ச்சியாக பண்ணும்போது அதிகப்படுத்தும். அடுத்தது என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இது கை மசில்ஸையும் இன்வால்வ் பண்ணுறோம், அதில் இருக்கிற ஜாயின்ஸையும் நம்ம ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்க முடியும். இது தவிர்த்து காலையும் தூக்கி நம்ம கிராஸாகவும் கொண்டு வரோம் இல்லையா? கால் மசில்ஸும் இன்வால்வ் ஆகும், காலில் இருக்கிற அத்தனை ஜாயின்ஸும் இன்வால்வ் ஆகும். ஸோ காலுக்கும் நல்ல ஹெல்த்தி இம்ப்ரூவ் பண்ணும். இங்கே அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து இங்கே இருக்கிற பகுதியாக டார்சோன்னு சொல்லக்கூடிய எந்த பகுதியையும் நம்ம இதில் இன்வால்வ் பண்ணுறோம். அதனால் இங்கே இருக்கிற பகுதி செஸ்ட் மசில்ஸ், இங்கே இருக்கிற அப்டமன் மசில்ஸ், ஹிப் மசில்ஸ் அத்தனையும் நம்ம வேலை செய்ய வைக்கிறோம். அதனால் இதுக்கான நன்மைகளும் இருக்குது. ப்ளஸ் இது முதுகில் இருக்கிற ஸ்பைனல் கார்டையும் நம்ம இப்படி பண்ணிவிட்டு கை காலை சேர்த்து இப்படி கொண்டு வரோம் இல்லையா, பிரித்து. அதனால் அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு நல்லா பிரிஞ்சு சுருங்கிறதுக்கு நம்ம எனேபிள் பண்ணும்போது ஸ்பைனல் கார்டு நல்லா பிரிஞ்சு சுருங்கிறதால அதில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீவ் ஆகும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இந்த சிம்பிள் எக்ஸசைஸை கட்டாயம் நீங்களாம் பண்ணி தானே பார்க்கணும். பண்ணி பாருங்கள். நாளைக்கு இந்த சீரீஸோட ரேப் அப் டேங்கிறதால எல்லா எக்ஸசைஸும் சேர்ந்து பண்ணணும். அதுவும் இல்லாமல் ஒரு புது ஐடியாவோட நாளைக்கு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.